போன வீடியோவில் CloudFrontனா என்ன, எந்த மாதிரி சமயங்களில் நம்ம CloudFrontை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் CloudFrontை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரியல் டைமாக எப்படி AWSல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? CloudFrontை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு index.html அப்படிங்கிற ஒரு வெப் URL தேவை. அந்த ஃபைலை நான் என்னுடைய லோக்கலில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த லோக்கலில் உள்ள ஃபைலை S3 பக்கெட்டில் ஒரு பக்கெட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம CloudFrontை கிரியேட் பண்ணலாம். S3 மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் கிரியேட் பக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு பக்கெட் நேம் என்னன்னு கேட்குது. எனக்கு தேவையான ஒரு நேமை வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ வெப்சைட்டு -கிருபாசன் அப்படின்னு சொல்லி பக்கெட் நேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ACL எனேபிள்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் கீழே கிரியேட் பக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேன். ஏதோ எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, பக்கெட் கிரியேட் பண்ணும்போது நம்ம கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எரர் வருது. அதை சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் பக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ பக்கெட்டு கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது பக்கெட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கெட் நம்ம செலக்ட் பண்ணி அந்த பக்கெட்டுக்குள்ளே போயிட்டு அதில் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் லோக்கலில் index.html அப்படிங்கிற ஒரு ஃபைலு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போது ஃபைலு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? நீங்கள் மேலே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. வந்த பிறகு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கணும். சரிங்களா? மேக் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆகிடும்னா இந்த ஃபைலு பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு URL நம்ம யார்கிட்டனாலும் கொடுத்தோம்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோடைய மீனிங். நம்ம வீடியோவுடைய ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம CloudFrontை கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் CloudFront அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அதில் Cloud Origin Domain அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஆரிஜின் நம்ம எங்கேருந்து வரப்போகுது? கண்டிப்பாக S3 பக்கெட்டு தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை மட்டும்தான் காட்டுது. அந்த S3 பக்கெட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரிஜின் பாத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா? S3 பக்கெட்டுக்குள்ளே ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த பாத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அதை எம்டியாக விட்டுறலாம். அடுத்து S3 பக்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் S3 பக்கெட் ஆரிஜினை செலக்ட் பண்ணதுனால இந்த S3 பக்கெட் ஆக்சஸ் ஆரிஜின் ஆக்சஸ் ஐடென்டிட்டி வேணுமா, அதாவது யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ண வேணாமான்னு கேட்குது. நம்ம யூஸ் பண்ண வேணான்னு கொடுத்துறோம். திரும்ப நம்மளுடைய CloudFrontனாலே கண்டிப்பாக கேட்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி தான் CloudFront ஒர்க் ஆகுது. அந்த ஆப்ஷன் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்டுருதோம். திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோட்டோகால் HTTP/HTTPS ரெண்டையுமே அலோவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ப்ரைஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதில் என்ன கேட்குதுன்னா யூஸ் ஆல் எட்ஜ் லொக்கேஷன், யூஸ் ஒன்லி நார்த் அமெரிக்கா, யூஸ் ஒன்லி நார்த் அமெரிக்கா யூரோப் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா? நம்மளுடைய டேட்டா எல்லா ரீஜியன்லேயும், அதாவது அமேசானே ஹேண்டில் பண்ணிக்கணும், நீங்கள் எதுவும் ஹேண்டில் பண்ண தேவையில்லைன்னா மொதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலே போதும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருதேன். மீதி எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணல. டேரெக்டாக அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துட்டு கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்த பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய CloudFront கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ கிரியேட் ஆன CloudFront URLக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் எனேபிள்டுன்னு இருக்குது. ஆனால் அது டிப்ளாயிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. லாஸ்ட் மாடிஃபைடு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வெறும் டிப்ளாயிங்னே இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேமை காப்பி பண்ணி அடுத்த ஒரு டேப்பில் போட்டு பார்க்குறேன். ஸோ போட்டு பார்க்கும்போது கனாட் ரீச்னு வருது. எதற்காகனா இன்னும் டிப்ளாய் ஆகி முடிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணேன். இப்போ டிப்ளாய் ஆகி முடிச்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த டைம் ஆக்சஸ் டினைடுன்னு வருது. சரிங்களா? நீங்கள் CloudFront URLக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே URLலாம் செக் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி போட்டு பார்க்குறேன். திரும்பியும் டினைடுன்னு வருது. என்ன அர்த்தம்னா நான் இந்த CloudFront URLக்கு உள்ள index.html அப்படிங்கிறது தானே எனேபிள் பண்ணியிருக்கிறேன் ஆரிஜினா. ஸோ அதை கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதாங்க CloudFront. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கற்போம் கற்பிப்போம். நன்றி.